இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒளியின் வேகத்தை கண்டறிவதற்கான ஃபிசியோ முறை. இந்த முறையில் என்னென்ன ஆய்வு கருவிகள் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாம். இது ஆய்வு அமைப்பு. ஒரு ஒளி மூலம் இருக்குது. ஒளி மூலத்தை சோர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல 45 டிகிரி கோணத்தில் சாய்வாக வைக்கப்பட்டுள்ள ஒரு பாதி வெள்ளி பூசப்பட்ட ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடி கிளாஸ்ன்னு சொல்கிறதால நம்ம ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு பல் சக்கரம் இருக்குது. பல் சக்கரம் அப்படின்னா நம்ம சைக்கிளில் அந்த செயின்லாம் மாட்டுறதுக்கு ஒரு பல் சக்கரம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பல் சக்கரம். பல் சக்கரம் அப்படின்னு சொன்னால் அதில் பற்களும் இருக்கும், வெட்டுகளும் இருக்கும். இப்போ இந்த இடத்துல சின்னதாக பெரிதுபடுத்தி காமிச்சிருக்காங்க. இந்த மேடாக இருக்கக்கூடிய பகுதி வந்து பல்லுன்னு சொல்கிறோம். இந்த பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அதை வெட்டுன்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு பல் அதில் பாதி, அதே மாதிரி ஒரு வெட்டு அதில் பாதி, அதுக்கான அந்த கோணம் இருக்கு இல்லையா, அதை நம்ம தீட்டான்னு சொல்கிறோம். இப்போ இந்த பல் சக்கரத்தில் நிறைய வெட்டுகள் இருக்குது, நிறைய பற்கள் இருக்குது. எத்தனை வெட்டுகள் இருக்கோ அத்தனை பற்கள் இருக்கும். அது வந்து நமக்கு எண்ணிக்கை தெரியாதனால அதை நம்ம எண் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி டி தொலைவில், இந்த பல் சக்கரத்துலேருந்து டி தொலைவில் ஒரு சமதள ஆடி இருக்குது. அந்த சமதள ஆடியை நம்ம எம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஒளி மூலத்திலேருந்து வரக்கூடிய ஒளி கதிர் இருக்கு இல்லையா, அது பகுதி வெள்ளி பூசப்பட்ட ஆடியில் பட்டு எதிரொலிச்சு இந்த பல் சக்கரத்தில் இருக்கக்கூடிய வெட்டு வழியாக போகுது. இந்த வெட்டுலேருந்து இந்த சமதள ஆடி டி தொலைவில் இருக்குது. இந்த சமதள ஆடியில் பட்டு திரும்பவும் எதிரொலிச்சு அதே வெட்டு வழியாக திரும்பவும் வெளியில் வந்தால் பார்வையாளருக்கு அந்த ஒளி தெரியும். ஒருவேளை இங்கேருந்து போகிற ஒளி திரும்ப அதே வெட்டு வழியாக வராமல் ஒரு பல்லுனால் மூடப்பட்டுச்சு, அந்த பாதை மறைக்கப்பட்டதுன்னு சொன்னால் பார்வையாளருக்கு ஒளி தெரியாது. இப்போ நம்ம இந்த ஒளி வந்து போகுது இல்லையா, இந்த போகக்கூடிய ஒளி திரும்ப வராதவாறு ஒரு வெட்டு வழியாக போகுது இல்லையா, அது அடுத்த பல் வழியாக என்ன செய்யணும், மறைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பல் சக்கரத்தோட கோண வேகத்தை நம்ம மாற்றி அமைக்கணும். இதோட கோண வேகத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த இடத்துல புற இயந்திர அமைப்பு இருக்கும். ஆனால் அந்த இயந்திர அமைப்பு நமக்கு இந்த படத்தில் காட்டப்படலை. இந்த ஆய்வு அமைப்பை பயன்படுத்தி நம்ம சமன்பாட்டை கொண்டு வரலாம். ஒளியோட வேகத்தை கண்டறிவதற்கான சமன்பாடு. இந்த முறையில் காற்றில் ஒளியின் வேகம் v = 2d/t. நமக்கு தெரியும் வேகம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி பை காலம்னு சொல்லுவோமா. இந்த இடத்துல பல் சக்கரத்துலேருந்து கண்ணாடி வரைக்கும் இருக்க தொலைவு d, திரும்பவும் அதே பல் சக்கரத்துக்கு வரதுக்கான ஒரு தொலைவு d. அப்போ மொத்தமாக எவ்வளோ தொலைவுன்னு சொன்னால் 2d. எவ்வளோ காலத்தில், t காலத்தில். இப்போ காற்றில் ஒளியின் வேகம் v = 2d/t. இப்போ பல் சக்கரத்தோட கோண வேகத்தை நம்ம மாற்றி அமைக்கணும் இல்லையா, அந்த பல் சக்கரத்தோட கோண வேகத்தை நம்ம ஒமேகான்னு சொல்கிறோம். இப்போ எப்படி வேகத்துக்கு இடப்பெயர்ச்சி பை காலம்னு சொன்னோமோ அதே மாதிரி இங்கே கோண இடப்பெயர்ச்சி பை காலம். அப்போ நம்ம வந்து ஒரு வெட்டு வழியாக போகிறது அடுத்த பல்லு வழியாகவே தடுக்கப்படுது இல்லையா, அப்போ அந்த இடத்துல இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது தீட்டா. இப்போ நம்ம தீட்டா வந்து கண்டுபிடிக்க போகிறோம். தீட்டா அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் வட்டத்தின் மொத்த கோணம் ரேடியனில். வட்டத்தோட மொத்த கோணம் அப்படிங்கிறது 360 டிகிரி இல்லையா. இப்போ 360 டிகிரினா 180 டிகிரியை பையின்னு சொல்லலாம். அப்போ 360 டிகிரியை 2π அப்படின்னு சொல்லலாம். அப்போ 2π அப்படிங்கிறது மொத்த கோணம். இப்போ கீழே வந்து பற்களின் எண்ணிக்கை ப்ளஸ் வெட்டுகளின் எண்ணிக்கை. பற்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்கோ அதே தான் வெட்டுகளின் எண்ணிக்கையும் இருக்கும். பற்களின் எண்ணிக்கையை நம்ம கேபிட்டல் என்னு எடுத்துக்கிட்டோம்னா வெட்டுகளின் எண்ணிக்கையும் கேபிட்டல் என். அப்போ ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 2n கிடைக்கும். அப்போ 2 2 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா π/n. அப்போ ஒமேகா = θ/t இல்லையா. அப்போ தீட்டா வந்து π/n கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த π/n தீட்டா இருக்கிற இடத்துல மேலே π/n போட்டுக்கலாம், கீழே இந்த டீயை போட்டுக்கலாம். இப்போ ஒமேகா = இந்த டி மேலே போகும்பொழுது π/nt. டி அப்படிங்கிறது π/n ஒமேகா. அதாவது இந்த டீயை நம்ம அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், அந்த ஒமேகா இங்கே வந்துருச்சு. அப்போ டி = π/n ஒமேகா. இப்போ டீயோட மதிப்பை வேகத்துக்கான சமன்பாட்டில் பிரதியிடலாம். வேகத்துக்கான சமன்பாடு v = 2d/t இல்லையா. அப்போ 2d/t என்னன்னு சொன்னால் π/n ஒமேகா. இப்போ இந்த n ஒமேகா மேலே போச்சுன்னா 2dn ஒமேகா. இப்போ v = 2dn ஒமேகா/π. இந்த சமன்பாட்டின் மூலமாக ஃபியூசியோ வந்து ஒளியின் வேகத்தை கண்டறிஞ்சார். இந்த முறையில் வந்து பல இடர்பாடுகள் இருந்ததுனால இதற்கு பிறகு வந்த அறிஞர்கள்
இவருடைய ஆய்வு அமைப்பை பயன்படுத்தியே ஒளியின் திசைவேகத்தை கண்டறிஞ்சிருக்காங்க. அந்த திசைவேகம் 2.999792 இன்ட்டு 10⁸8 ms/-1. அப்போ வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் நமக்கு தெரியும். c = 3 × 10⁸8 ms/-1.